வணக்கம் நட்புகளே. இன்றைக்கு நம்ம பார்க்க போவது துவரை பிரியாணி. ஈஸியாக சீக்கிரமாக ஆஃபீஸ் போகிற மக்கள், பேச்சுலர் மக்கள் எல்லாம் செய்யக்கூடிய முறையில் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த தை மாதத்தில் பச்சையாக துவரை கிடைக்கும், மொச்சை கிடைக்கும், பச்சை பட்டாணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அது கிடைக்கும்போது நம்ம அதை வாங்கி கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே போல் துவரையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், மொச்சையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ துவரை பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். துவரை 1 கப்பு. நான் சின்ன கப்பில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அப்புறம் வெங்காயம் 2 கட் பண்ணியது, 2 பச்சை மிளகா, 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகா, ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பெல்லாம் கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன், ஏன்னா கரம் மசாலா போட போகிறோம் அதனால். அப்புறம் தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், காஷ்மீரி சில்லி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் ரைஸு 20 நிமிஷமாக நான் ஊற வச்சுட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு எண்ணெய், சும்மா 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் உப்பு தேவையான அளவு, தண்ணீர் இதில் 1 டம்ளர் வச்சதுனால 1.5 டம்ளர் தண்ணீர். இப்போது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக நெய் வாசம் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய் அதை போட்டுக்கணும். அப்புறம் இந்த பச்சை மிளகாய் 2, வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்னதாக தான் இருந்தது, பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டோன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும், அதனால் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பச்சை துவரை அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டுக்கலாம். அப்புறம் தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சத்தூள் சிறிதளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம். இப்போ புதினா கொஞ்சம், கொத்தமல்லி தழை கட் பண்ணியது கொஞ்சம், கருவேப்பிலை சிறிதளவு போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம அரிசியை போட்டுடலாம். பாசுமதி ரைஸ் ஊற வச்சது அதையே போட்டுடலாம். ஒரு கலரி கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது விசில் சவுண்ட் அடங்கிடுச்சு. துவரை பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மணக்க
துவரை பிரியாணி ரெடி. மணக்க துவரை பிரியாணி ரெடி. நீங்களும் இதேபோல் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.